அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/2/2025 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வேலூர் அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், பழமையான புராதன ஸ்தலம், நவகிரக தோஷங்கள், குறிப்பாக ராகுகேது தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்தலம், சாப விமோசனங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று அதிகாலை 1:59 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. வாராகியம்மனை வழிபட நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதிகாலை 4:18 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 4:18 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, உயர்வான நாள். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரியங்களிலே பங்கு பெற்றி உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வரன் பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. ஆஞ்சநேயரை நீங்கள் வெத்திலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களை, சோதனையை சாதனையாக்க வேண்டிய நாள். பொறுமையாக இருக்கணும். சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. பணம், மணி, காசு, துட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். டிரான்சாக்ஷன் விஷயங்களிலே கவனம் தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே சிவில், கெமிக்கல், மெரைன், ஏர்நாட்டிக்ஸ், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை உண்டு. கணவன் மனைவி இடையே சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஈகோ பார்க்க வேண்டாம். குழந்தைகள், பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் தேவை. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, இது மாதிரிலாம் தவிர்க்க வேண்டிய நாள். பண கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை. லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும். இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஆன்மீகத்திலே ஈடுபாடு அதிகரிக்கும். டிரைவராக இருப்பவர்கள்,
எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள்லாம் கிடைப்பார்கள். அனுகூலமான நல்ல ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல செய்திகளை கொடுப்பாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களுடன் சண்டை சச்சரவு வேண்டாம். ஈகோ பார்க்காதீங்க. நீங்களாக இறங்கி போய் பேசுங்க. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அவர்கள் வெளில தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். அது சம்மந்தப்பட்ட லோன் விஷயங்களுக்கு அப்ரூவல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அது சம்மந்தமான பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உங்களுக்கு அப்ரூவல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். டெலிவரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மம் ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக திருப்தியாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர், கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சம்மந்தமான டெஸ்டிங் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். அது சம்மந்தமான டெஸ்டிங் எல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். பிஸ்னஸ் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்திலையும் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே இருக்கின்ற கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், வாத்திய கருவி வாசிக்கின்ற கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சமூக சேவையிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும், நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சிறப்பான செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் 3 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். ஆஹா, அவ்வளோ நாள் விட்டுட்டோமே, இனிமையாவது கொஞ்சம் நல்லா படிக்கணுமே அப்படிங்கிற திடீர் திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்கள், டீச்சராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக, லெக்சராக, டீனாக, ப்ரொஃபஸராக, அட்மின் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், லைப்ரரியில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சில பேருக்கு ப்ரமோஷனுக்கு ஆன வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் குவாரி, கல் குவாரி வைத்திருப்பவர்கள், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்களுக்கு,
ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுகின்ற மாணவர்களுக்கு அது சம்மந்தமான யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் இல்லை இன்ஸ்டியூஷன்லேருந்து அட்மிஷன் லெட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் அஷ்டகம் சொல்லி பாராயணம் பண்ணி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி செலவு விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். தேவையானது செலவு பண்ணுங்கள், தேவையில்லாததுக்கு வெட்டி செலவு பண்ணாதீங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களிலே கவனம் தேவை. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி திடீர் செலவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் கூடுதல் வேலை பணிச்சுமை இருக்கும். கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில், சாப்பாட்டு விஷயத்திலும் கவனம் தேவை. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இத்தனை நாளைக்கு தான் இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிற சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. பிருத்திங்கிராவுக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணி வழிபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்களுடைய பார்ட்னர், பங்குதாரர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், அதே மாதிரி நியூரோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க, பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். கல்யாண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலர்ட் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சக்கரத்தாழ்வாரை சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுங்க, பாராயணம் செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். பணவரவு உண்டு. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணணுங்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்வர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்வர்களுக்கும் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமண தடை நீங்கும். வரன்கள் நல்லபடியாக அமையும் சிலருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரப்பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, சோதனையே சாதனையாக்க வேண்டிய நாள். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருக்கணும். உங்களுடைய கலீக்ஸ் அவங்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை சொல்லுவாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகள் உங்களுக்கு பிடித்தமான
விஷயங்களை பண்ணுவீங்க, பிடிச்சமான பொருளை வாங்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா போன்ற இயற்கை விஷயங்கள், மருத்துவங்கள் செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி மஞ்சள் நிற புஷ்பங்களால் வழிபடுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தை கூடாது. அதே மாதிரி எல்லார்ட்டையும் எல்லா விஷயங்களையும் ஓட்ட வாய் மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க, லீக் ஆக்காதீங்க. வீட்டு சீக்கிரட் எல்லாம் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு சில பிரச்சனைகள் வரும், அதனால் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பைக் கார் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, திணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண வாழ்க்கைக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள், வாட்ச்மேன், செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல செய்திகள் வரும். காலபைரவர் உங்களை காப்பாற்றுவார். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை திருகோணமலை மாதுமை அம்பாள் சமேத திருக்கோணேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.